இப்போ பாமக பெரம்பூரில் வந்து போட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட யார் இருப்பா? அவங்க இந்த தலித் மக்களுக்கு ஊர் ஊராக அவங்க செய்த கொடுமைகள் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. தலித் மக்கள் கண்டிப்பாக பாமகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பே இல்லை. பெரம்பூரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிமுக ஓட்டு அப்புறம் திமுக ஓட்டுன்னு இருக்கும். அப்போ அந்த அதிமுக ஓட்டு பாமகவுக்கு விழுகலை அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுக்கும் விழப்போறது இல்லை. அவங்க வந்து அதிமுகவை சார்ந்த நபர்கள், அதிமுகவின் ஆதரவாளர்கள். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டுகள் வந்து விஜய் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னாலும் அந்த ஓட்டுகள் வந்து விஜய் பக்கம் தான் வரும். ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கோ இல்லாட்டினா ஓட்டு போடாமலோ ஏதோ ஒன்று அந்த ஓட்டுகள் மொத்தமும் வீணா போகும். கண்டிப்பாக அது டிஎம்கேக்கு வரப்போறது இல்லை. அப்போ லாஸ்ட் மினிட்ல விஜய்க்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய வேட்புமனுவை அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க ரிஜெக்ட் பண்ணாமல் அப்படின்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நகர்வுகளை பிளான் பண்ணி பிஜேபி செஞ்சிட்ருக்காங்க. எப்படியாவது விஜய்க்கு வந்து அதிகப்படியான சீட்டை வந்து ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு. அப்போ விஜய், பாஜக, அதிமுக, பாமக இவங்க எல்லாருமே வந்து மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம்.